மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையிட்டுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் அவர்களே, மக்கள் நீங்க கொடுத்திருந்த வாக்குறுதிகளை நம்பி உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. உங்களுடைய முதல் கையெழுத்து முதலமைச்சரான பிறகு மாதத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்ன நீங்க இப்ப 2 மாதத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்கிறீங்க. இதை மக்களை முழுமையா ஏமாற்றக்கூடிய ஒரு செயல். உடனடியாக நீங்க அதை மாத்தி நீங்க கையெழுத்திடணும். நீங்க சொன்னது என்ன, செஞ்சது என்ன? அப்போ பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துதான் நீங்க முதலமைச்சர் ஆயிருக்கிறீங்க அப்படின்றது என்னுடைய குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டுல அதுதான் உண்மை அப்படின்னு நான் சொல்லல, உங்க கையெழுத்து சொல்லுது. உடனடியாக அதை மாத்தி நீங்க அனௌன்ஸ் பண்ணணும். மக்களை ஏமாற்றக்கூடிய செயல். அப்ப உங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இல்ல அதுக்கு முன்னாடி ஆண்டவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இளைஞர்கள் கிட்ட விஜய் மாமான்னு சொன்னீங்களே, இதுதான் நான் நீங்க சொன்னது. நீங்க 400 யூனிட் ஃப்ரீயா கொடுப்பீங்கன்னு சொல்லி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்ப நீங்க 200 யூனிட் மட்டும் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்றீங்களே, இதை எப்படி ஏத்துக்க முடியும்? கொஞ்சம் சிந்திங்க. மக்கள் உங்களை நம்பினாங்க, மக்களை ஏமாத்தாதீங்க. நன்றி, வணக்கம். முதலமைச்சர் திரு விஜய் அவர்களே, மக்கள் நீங்க கொடுத்திருந்த வாக்குறுதிகளை நம்பி உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. உங்களுடைய முதல் கையெழுத்து முதலமைச்சரான பிறகு மாதத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்ன நீங்க இப்ப 2 மாதத்துக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்கிறீங்க. இதை மக்களை முழுமையா ஏமாற்றக்கூடிய ஒரு செயல். உடனடியாக நீங்க அதை மாத்தி நீங்க கையெழுத்திடணும். நீங்க சொன்னது என்ன, செஞ்சது என்ன? அப்போ பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துதான் நீங்க முதலமைச்சர் ஆயிருக்கிறீங்க அப்படின்றது என்னுடைய குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டுல அதுதான் உண்மை அப்படின்னு நான் சொல்லல, உங்க கையெழுத்து சொல்லுது. உடனடியாக அதை மாத்தி நீங்க அனௌன்ஸ் பண்ணணும். மக்களை ஏமாற்றக்கூடிய செயல். அப்ப உங்களுக்கும் திமுகவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இல்ல அதுக்கு முன்னாடி ஆண்டவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இளைஞர்கள் கிட்ட விஜய் மாமான்னு சொன்னீங்களே, இதுதான் நான் நீங்க சொன்னது. நீங்க 400 யூனிட் ஃப்ரீயா கொடுப்பீங்கன்னு சொல்லி தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்ப நீங்க 200 யூனிட் மட்டும் ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்றீங்களே, இதை எப்படி ஏத்துக்க முடியும்? கொஞ்சம் சிந்திங்க. மக்கள் உங்களை நம்பினாங்க, மக்களை ஏமாத்தாதீங்க. நன்றி, வணக்கம்.